Hello everyone, welcome to Future Educators Hub channel. நீங்கள் எம்பெட் கோர்ஸ் உடைய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுங்களா? வைவாவாஸ் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் வித் மாடல் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாலே போதுங்க. உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக வைவாவை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நாம் வைவாவாஸ் எக்ஸாமினேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வைவாவாஸ் எக்ஸாம்ங்கிறது ஒரு ஓரல் எக்ஸாமினேஷன். எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் கேட்குற கொஸ்டின்ஸுக்கெலாம் நீங்கள் ஒரு ஓரலாக ஆன்சர் பண்ணுறது தான் வைவாவாஸ் எக்ஸாமினேஷன். இது கிட்டத்தட்ட 1-to-1 இன்டர்வியூ மாதிரி. அதாவது எக்ஸாமினர் கேட்குற நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்க. உங்களுக்கும் உங்கள் எக்ஸாமினருக்கும் இடையே தான் இந்த கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ இந்த வைவாவாஸ் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டு அசஸ் யுவர் சப்ஜெக்ட் நாலேஜ். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய டிசர்டேஷனில் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது. அண்டு ரிசர்ச் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த அளவுக்கு நீங்கள் ரிசர்ச்சை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, உங்கள் ரிசர்ச் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணுவாங்க. அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ரிசர்ச்சை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதும். அதே போல் கான்ஃபிடன்ஸ். எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது, அதை அசஸ் பண்ணுவாங்க. அண்டு அபிலிட்டி டு டிஃபெண்ட் த டிசர்டேஷன். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த உங்களுடைய டிசர்டேஷனை டிஃபெண்ட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய தெளிவாக கிளாரிட்டியாக நீங்கள் உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே அசஸ் பண்ணுறது தான் இந்த வைவாவாஸ் எக்ஸாமினேஷன். எக்ஸ்டர்னல் எக்ஸாமினர் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை எவால்வேட் பண்ணுவாங்க? ஸ்டூடெண்ட்ஸோடைய டிசர்டேஷன் அவங்க வந்து எப்படி வந்து டிசர்டேஷன் அல்லது தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய டிசர்டேஷனை பற்றி எந்த அளவுக்கு அவங்க நாலேஜோடு இருக்காங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுவாங்க. அதே போல் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அந்த டிசர்டேஷன்லாம் அவங்க ப்ரெசென்ட் பண்ண சாப்டர் வைஸ் 1, 2, 3, 4ன்னு 5 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த சாப்டரில் எந்த அளவுக்கு அவங்க கிளாரிட்டியோட ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. அதே போல் லாஜிக்கல் திங்கிங். எந்த அளவுக்கு அவங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணி அந்த அவங்களுடைய ரிசர்ச் ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அசஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ். எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக அவங்களுடைய டிசர்டேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரிஜினாலிட்டி. எந்த அளவுக்கு ஒரிஜினலாக அவங்களே ஸ்டூடெண்ட்ஸே அவங்க ஓனாக வந்து எந்த அளவுக்கு அவங்க இந்த ரிசர்ச் ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஒரிஜினலாக அவங்களே பண்ணியிருக்காங்களா, இல்லை ஏதாவது ஹெல்ப் மூலமாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹானஸ்டி. எந்த அளவுக்கு அவங்க ஹானஸ்ட்டாக அவங்களோட டேட்டா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதே போல் கம்யூனிகேஷன். எந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ண அந்த டிஸ்கஷன் ஒர்க்கை வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸாமினர்ஸ் எவாலுவேட் பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து. வைவாவாஸ் எக்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, மெமரைசிங் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மெமரி பண்ணிட்டு போய் அப்படியே ஒப்பிப்பாங்க. ஸோ அந்த ஒப்பிக்கும் போது சம்டைம்ஸ் அவங்க மறந்துட்டாங்கனாக்கா, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எப்போதுமே நீங்கள் ஆன்சரை வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க. அதே போல் ஸ்பீக்கிங் டூ மச். ஸோ எக்ஸாமினர் கேட்குற கொஸ்டினுக்கு என்ன ப்ராப்பர் ஆன்சரோ அப்ரோப்ரியேட்டானதோ அதை எக்ஸாக்டாக அந்த ஆன்சர் சொல்லுங்கள். தேவையில்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இல்லை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பேச வேண்டாம். அதே மாதிரி லுக்கிங் நெர்வஸ். இப்போ நம்ம உள்ளே போய் உட்காரும்போது எக்ஸாமினர் வந்து நம்மளை ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போதே ஒரு நெர்வஸாக இருந்தாலே நம்ம லோ கான்ஃபிடண்டாக இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதனால் அந்தமாரி நெர்வஸாக நீங்கள் உங்களுடைய அப்பியரன்ஸை வச்சுக்காதீங்க. அதே போல் ரீடிங் டிசர்டேஷன் கண்டினியூஸ்லி. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த உள்ள வைவா அட்டெண்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க டிசர்டேஷனை படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அதுமாரி படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் வந்துடும். அதனால் கடைசி மினிட் வரைக்கும் நீங்கள் அந்த டிசர்டேஷனை ரீட் பண்ண வேண்டாம். அதே போல் கெஸ்ஸிங் ஆன்சர்ஸ். எக்ஸாமினர் எக்ஸாமினர் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்களாகவே கெஸ் பண்ணி எந்த ஆன்சரும் சொல்லாதீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா போல்டாக கான்ஃபிடண்ட்டாக சொல்லுங்கள். தெரியல அப்படின்னாக்கா பொலைட்டாக சாரி சாரி சார், இப்போ என்னால்
ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டாக நீங்கள் சொல்லிவிடுங்க. எதையுமே நீங்கள் கெஸ் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்குயிங் வித் எக்ஸாமினர். ஸோ எக்ஸாமினர் கிட்ட ஒரு நீங்கள் சொன்ன ஆன்சர் அவங்க தப்புன்னு சொல்லும்போது நீங்கள் அதை எதிர்த்து ஆர்கியூ பண்ணாதீங்க. அக்செப்ட் பண்ணிங்க. ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இது எல்லாமே காமனாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். அதனால் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நீங்கள் அட்டன் பண்ண போகிற எக்ஸாமில் வைவா எக்ஸாமில் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஸ்டின் நம்பர் 1. ஸோ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் எக்ஸாமினர் உள்ளே வர சொன்னதை நீங்கள் உள்ளே போயிட்டு உட்காரலாமா அப்படின்னு கேட்டு உட்காருங்க. அப்புறம் அவங்களே எக்ஸாமினரே உங்களை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களை இன்ட்ரோ பண்ணுங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பயோடேட்டா மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்க தேவையில்லை. இங்கே வந்து ஷார்ட்டாக ஒரு 1 மினிட் 2 மினிட்டுக்குள்ளே உங்களை பற்றின ஒரு ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குட் மார்னிங் விஷ் பண்ணிவிட்டு இதுமாரி உங்கள் பேர் என்ன, நீங்கள் வந்து எந்த காலேஜில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, அதேமாதிரி உங்களோட ஏரியா ஸ்பெஷலைசேஷன், அது நீங்கள் எந்த உங்களோட டைட்டிலை பொறுத்து சரிங்களா. நீங்கள் டீச்சர் எஜுகேஷனில் உங்களோட ரிசர்ச் இருக்கா, அல்லது ஸ்கூல் எஜுகேஷனில் உங்களோட ரிசர்ச் இருக்கா. ஸோ எதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டைட்டில், டிசர்டேஷன் டைட்டில் சொல்லுங்கள். மேபி எக்ஸாமினரே கேட்கலாம், உங்களுடைய டைட்டில் சொல்லுங்கள் அல்லது உங்களுடைய ரிசர்ச் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவங்களே கேட்டால் ஓகே, இல்லைனா நீங்களேவே சொல்லிவிடுங்க. அதுமாதிரி டைட்டில் சொல்லும்போது எக்ஸாக்டாக உங்களுடைய டிசர்டேஷனில் என்ன டைட்டில் இருக்கோ சேம் அதே மாதிரி நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லணும். ஸோ அதெல்லாம் நல்லா கொஞ்சம் அந்த உங்களோட டைட்டிலை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ எதையுமே நீங்கள் மாற்றி சொல்லக்கூடாது. உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சென்டென்ஸ் இருக்கோ அது சேம் அப்படியே நீங்கள் சொல்லணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக எல்லா எக்ஸாமினரும் கேட்குற ஒரு காமன் கொஸ்டின் தான். வை டிட் யூ சூஸ் திஸ் டாபிக்? ஏன் இந்த ரிசர்ச் டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம், ஒரு மாடல் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம்னாக்கா, என்னோடய ரிசர்ச்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் எஜுகேஷ்னல் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுறதுனால நான் இதை செலக்ட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் டாப்பிக்கில் இருக்கிற வேரியபிள் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும். ஸோ டாப்பிக்கில் இருக்கிற அந்த வேரியபிளை சொல்லி அதனுடைய கான்ட்ரிபியூஷன் அது மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். ஸோ உதாரணமாக இப்போ ஒரு பேரண்டல் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு வேரியபிள் உங்கள் டாப்பிக்கில், இப்போ நீங்கள் பேரண்டல் ப்ரெஷர்னால ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் டாபிக் இருக்குது அப்படின்னாக்கா, அப்போ வந்து நீங்கள் சொல்லலாம், இப்போ பேரண்டல் ப்ரெஷர்னால ஸ்டூடெண்ட்ஸோடைய படிப்பு பாதிக்கப்படுது, அவங்களுடைய ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுடைய ஒரு வித அன்சைட்டி, ஒரு வித பதற்றம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்படுறதுனால அவங்களால அவங்களோட அகாடமிக்கில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதில்ல அப்படின்னு நீங்கள், ஸோ அதனால் இந்த ப்ராப்ளத்தை இந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு எக்ஸாமினர் எப்படி ஆன்சர் எதிர்பார்ப்பாங்கனாக்கா, என்ன ரீசன் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க, அல்லது இம்பார்ட்டன்ஸ், இந்த டாப்பிக்குடைய இம்பார்ட்டன்ஸ் அல்லது யூஸ்ஃபுல்னஸ், எந்த அளவுக்கு இந்த டாபிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஆன்சர்ஸ் எதிர்பார்ப்பாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த உங்கள் டாபிக் பற்றி நீங்கள் சொல்லணும். அடுத்து காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரிசர்ச் ப்ராப்ளம்? உங்களுடைய ரிசர்ச் ப்ராப்ளம்னா என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதுமாதிரி கேட்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் சொல்லலாம். ரிசர்ச் ப்ராப்ளம் இஸ் அன் இஷ்யூ ஆர் டிஃபிகல்ட்டி. அது ஒரு ரிசர்ச் ப்ராப்ளங்கிறது ஒரு ஒரு ப்ராப்ளம் அல்லது ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்காகனாக்கா அதை இட் ரெக்வயர்ஸ் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் த்ரூ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். ஒரு சயின்டிஃபிக் மெத்தடு வழியாக ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவுக்கு பேர் தான் ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்டடி. உங்களுடைய ரிசர்ச்சோடைய அப்ஜெக்டிவ்ஸ், நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்கலாம்.
ஸோ அது மாரி கேட்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டடியில இருக்கக்கூடிய நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ நீங்க ஒண்ணு ஒண்ணா சொல்லலாம். ஸோ என்ன இன்டென்ஷன்? ஸோ ஒரு ரிசர்ச்சர் வந்து ஒரு இன்டென்ஷனோட தான் அந்த ரிசர்ச்ச பண்ண போறாங்க. அப்ப ரிசர்ச் பண்ணும்போது, அவங்களுடைய இன்டென்ஷனுக்கு ஏத்த மாரி தான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன நோக்கம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க அந்த வரிசையா நீங்க அந்த அப்ஜெக்டிவ் சொல்லும்போது, உங்க உங்க டிசர்டேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மினிமம் ஒரு 5 ஆர் 6 குடுத்துருப்பீங்க. ஸோ அந்த அந்த ஆர்டர்ல நீங்க அப்படியே சொல்லணும். ஸோ என்ன ஆர்டர்ல இருக்கோ, அதே ஆர்டர்ல கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு, ப்ராப்பரா நீங்க அந்த கரெக்ட் ஆர்டர்ல நீங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து காமனா கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஸ் ரிசர்ச் ஹைப்போதீசிஸ்? ஸோ ஹைப்போதீசிஸ்னா என்ன? அப்படின்னு காமனா கேட்பாங்க. ஸோ இதுக்கும் நீங்க ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இந்த ஹைப்போதீசிஸ் என்னன்னு சொல்லி நீங்க தியரி பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. ரிசர்ச் பேப்பர்ல. ஸோ அதே சேம் தான். ஸோ ஒரு ஹைப்போதீசிஸ்ங்கிறது ஒரு டென்டேட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ எதுக்காகனாக்கா, நம்ம ரிசர்ச் பண்ணும்போது, நம்ம ரிசல்ட் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணி ரிசல்ட் சொல்றதுக்கு சொல்லும்போது, எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே ஒரு ரிசல்ட்ட வந்து ஒரு டென்டேட்டிவா அசம்ப்ஷன் அசைம் அ அசம்ப்ஷன் மூலமா சொல்லக்கூடியது தான் ஹைப்போதீசிஸ். ஸோ பிரெடிக்ட் பண்றது. இதுவா தான் இருக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு 2 வேரியபிளுக்கு இடையே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா? டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? அப்படின்னு முன்கூட்டியே அனுமானித்து சொல்லக்கூடியது தான் ஹைப்போதீசிஸ். இதுதான் ஆன்சர். ஸோ இத வந்து நீங்க ப்ராப்பரா நீங்க சொன்னாலே போதும். ஸோ இந்த வீடியோல நீங்க வைவா எக்ஸாம்ல ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பத்தி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மேலும் சில முக்கியமான அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு உங்களுடைய லிஸ்ட்ல காட்டும். அதனால நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க் யூ.